டெல்லியில பொல்யூஷன் ஜாஸ்தி. இதை சரி செய்ய ஆம் ஆத்மி பார்ட்டி எதுவுமே செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொல்லிதான் மக்களுடைய நம்பிக்கைகளையும் ஓட்டையும் பெற்று டெல்லியில பாஜக ஆட்சிக்கு வந்தது. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்கும் பொழுது இருந்த நிலைமையை விட பல மடங்கு மோசமாயிருக்கு. தீபாவளி முடிஞ்சு 3வது நாள் டெல்லியில இருக்கக்கூடிய பல பகுதிகளில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் சிவியர் கேட்டகரியில போயிருக்குது. பல ரெசிடென்ட்ஸ் பாத்தீங்கன்னா கண் இரிட்டேஷன், அதே மாதிரி பிரீதிங் டிஃபிகல்டிஸ், இது போன்ற உபாதைகள்னால கஷ்டப்படுறாங்க. இதற்கு யாரை குற்றம் சொல்வது? மக்கள் அரசியல் கட்சிகள் சரியா நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அரசியல் கட்சிகள் கொஞ்சம் கூட பொறுப்புணர்ச்சி இல்லாம தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிச்சு மேலும் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ மோசமாக்குனதுக்கு பொறுப்பு மக்கள் தான் அப்படின்னு மக்கள் மேல பழிய போடுறாங்க. இதுதான் இன்னைக்கு டெல்லியில இருக்கக்கூடிய நிலைமை. இதை சரி செய்யணும்னா அதற்கு மக்களும் அரசும் ஒருங்கிணைந்து வேலை செஞ்சாதான் முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை டெல்லியில் வருமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.